Welcome to Aditya Maths for Self-Learning, 10th Standard. Hi student, exercise 3.14, adala question number 1. Write each of the following expression in terms of alpha plus beta and alpha beta. ஒரு 4 questions கொடுத்திருக்காங்க இதுல. First வந்து alpha by 3 beta plus beta by 3 alpha. Secondல 1 by alpha square beta plus 1 by beta square alpha. Thirdல 3 alpha minus 1 into 3 beta minus 1. Fourthல alpha plus 3 by beta plus beta plus 3 divided by alpha. இப்போ இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் எடுத்துக்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபா பை 3 பீட்டா பிளஸ் பீட்டா பை 3 ஆல்ஃபா. என்ன கேட்குறாங்க கொஷினில் நமக்கு கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டாவா மாற்றணும். இப்போ அதுக்கு நம்ம எல்சிஎம் தான் எடுக்கணும். இப்போ இதுக்கு எல்சிஎம் என்ன வந்துடும்? 3 ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கு. அப்புறம் ஆல்ஃபா பீட்டா, இதுதான் எல்சிஎம். இப்போ இது ஒவ்வொன்றுத்தையும் இந்த டினாமினேட்டரோட கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கலாம். இப்போ 3 இருக்கு, பீட்டா இருக்கு. 3யும் பீட்டாவும். அப்போ ஆல்ஃபா மட்டும்தான் இங்கே இல்லை. அப்போ இதை ஆல்ஃபாவால் மல்டிபிள் பண்ணும். அப்போ நியூமரேட்டரையும் ஆல்ஃபாவால் மல்டிபிள் பண்ணும் இல்லையா? இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு ஆல்ஃபா இருக்கு. இப்போ இதை ஆல்ஃபாவால் மல்டிபிள் பண்ணா ஆல்ஃபா இன்ட் ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர். இந்த பிளஸ் இப்போ இந்த செகண்ட் டேர்ம்ல டினாமினேட்டர் 3 ஆல்ஃபா. அப்போ இதை பீட்டாவால் மல்டிபிள் பண்ணும். அப்போதான் 3 ஆல்ஃபா பீட்டா வரும். அப்போ இதையும் நம்ம பீட்டாவால் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ பீட்டா இன்ட்டு பீட்டா, பீட்டா ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டா வரணும் இல்லையா? இப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இது எப்படி எழுதலாம்? இதுக்கு வந்து நான் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதோட வேல்யூ என்ன? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஓகேவா? இதுல இந்த பிளஸ் 2ab இந்த பக்கம் கொண்டு வந்தா a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab வந்துடும். இப்போ மீதி என்ன இருக்கும் நமக்கு? இங்க a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் தான் இருக்கும். ஸோ இதை தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ இங்க ஆல்ஃபா இருக்கு, பிக்கு பதிலா பீட்டா இருக்கு. அப்ப a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அதை எப்படி எழுதிக்கலாம்? எப்படி எழுதலாம்னு பாருங்க. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா? ஹோல் டிவைடட் பை 3 ஆல்ஃபா பீட்டா. இதுதான் அவங்க கேட்டிருக்க ஆன்சர். கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷனை ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாற்ற சொல்றாங்க. மாத்தியாச்சு. திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர். இது ஐடென்டிட்டி. இது எப்படி வந்தது அப்படின்னு புரியறதுக்காக போட்டேன். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா பிளஸ் 1 பை பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இங்கேயும் நம்ம எல்சிஎம் எடுக்க போறோம். இப்போ எல்சிஎம் போது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இதுதான் எல்சிஎம். இப்போ இது ஒவ்வொரு டேர்மையும் கம்பேர் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாருங்க, டினாமினேட்டர்ல ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்கு, பீட்டா ஸ்கொயர் இருக்கணும், பட் பீட்டா தான் இருக்கு. அப்போ இது ஒரு பீட்டாவால நம்ம மல்டிபிள் பண்ணணும். இப்போ டினாமினேட்டரை பீட்டாவால மல்டிபிள் பண்ணா நியூமரேட்டரையும் பீட்டாவால மல்டிபிள் பண்ணணும். அப்போ 1 இன்ட்டு பீட்டா பீட்டா. இந்த பிளஸ் இப்போ செகண்ட் டேர்முக்கு வாங்க. பீட்டா ஸ்கொயர் இருக்கு, ஆல்ஃபா ஸ்கொயர் வேணும், பட் ஆல்ஃபா தான் இருக்கு. அப்ப இந்த ஆல்ஃபாவால மல்டிபிள் பண்ணாதான் இங்க ஆல்ஃபா ஸ்கொயர் வரும். இப்ப டினாமினேட்டரா ஆல்ஃபாவால மல்டிபிள் பண்ணா நியூமரேட்டரையும் ஆல்ஃபாவால மல்டிபிள் பண்ணணும். 1 into alpha is alpha. ஓகேவா? So this is equal to numerator alpha plus beta, denominator alpha beta the whole square அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம கொடுக்குற எக்ஸ்பிரஷன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டால இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பிரஷனை கொடுத்தாச்சு. This is the required answer. The third question எடுத்துக்கலாம். 3 alpha minus 1 into 3 beta minus 1.
இப்போ இதை ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 9 ஆல்ஃபா பீட்டா. இதோட இதை மல்டிபிள் பண்ணும்போது -3 ஆல்ஃபா. இதோட இதை மல்டிபிள் பண்ணா -3 பீட்டா. இதோட இதை மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1. ஓகேவா? இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 9 ஆல்ஃபா பீட்டா. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து -3 காமனா வெளியே எடுத்துறேன். அப்போ -3 இன்டு உள்ள என்ன இருக்கும்? ஆல்ஃபா. மைனஸும் வெளியே போயிடுது. அப்போ பிளஸ் தான் இருக்கும். பிளஸ் பீட்டா. இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்க. -3 ஆல்ஃபா -3 பீட்டா வந்துடுது. இந்த பிளஸ் 1. ஸோ என்ன மாத்திட்டோம்? என்ன எக்ஸ்பிரஷன்ல இருக்கு? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டாவா மாறிடுது. ஓகேவா? இப்போ 4th கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா பிளஸ் 3 பை பீட்டா பிளஸ் பீட்டா பிளஸ் 3 பை ஆல்ஃபா. ஸோ இப்போ இது எல்சிஎம் என்ன வந்துடும் நமக்கு? ஆல்ஃபா பீட்டா. இதுதான் எல்சிஎம். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணா ஆல்ஃபா இன்டு ஆல்ஃபா பிளஸ் 3 பிளஸ் இதோட இதை மல்டிபிள் பண்ணும்போது பீட்டா இன்டு பீட்டா பிளஸ் 3. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர் பாருங்க, பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணணும்னா ஆல்ஃபா இன்டு ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் 3 இன்டு ஆல்ஃபா 3 ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இன்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 3 பீட்டா. ஓகேவா? டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. இப்போ நியூமரேட்டர் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இதை தனியா எழுதிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து 3 காமனா வெளியே எடுக்கலாம். பிளஸ் 3 இன்டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டால தான் இருக்கணும். அப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இது ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வந்து ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ அதை யூஸ் பண்ணி இதை எழுத போகிறோம். அப்போ என்ன வந்துடும் பாருங்க, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இது அப்படியே தான் இருக்கும். பிளஸ் 3 ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஸோ அவங்க கேட்டிருக்க அந்த எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருது. எல்லா டேர்மும் பாருங்க, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டால இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எங்க மேத்ஸ் வீடியோஸை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.